WTC பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இந்தியா அதாவது 3வது இடத்துல இருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்தியா செகண்ட் இடம் போயிட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியா 3வது இடம், இந்தியா செகண்ட் இடம். என்ன ப்ரோ என்ன நடந்துச்சு? இந்தியாவுக்கு வந்துட்டு பிரகாசமாயிருக்கு WTC ஃபைனல்ஸில். ஓகே, அப்படி என்ன நடந்ததுன்னா சிட்னியில் இன்னைக்கு ஃபைனல் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா முதல் பேட் பண்ணாங்க, 185 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ லோ ஸ்கோரே நம்மளால் வின் பண்ண முடியுமா ப்ரோ? ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க ப்ரோ, டெஃபினட்டாக வின் பண்ணிடலாம். ஏன்னா பும்ரா லக்குள்ள கேப்டன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிட்னி ஆடுகளத்தில் 250 அடிக்கிறதே பெரிய விஷயம். ஓகேவா? முதல் பேட் பண்ணுற அன்றைக்கி அட்வான்டேஜ். ஏன்னா அதான் ஆஸ்திரேலியா இன்னைக்கு முதல் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணவுனே ஒரு விக்கெட் விழுந்தது. கவாஜா பேட்டிங் பண்ணவே பயப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது பும்ரா வீச போகிற பாலை நான் அட்டாக் பண்ண முடியாது, ரொம்ப டிலே பண்ணார். ஏன்னா அந்தளவுக்கு கொலநடுங்கி போய் கிடக்காங்க. ஆடுகளம் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சீமர்ஸ் தான் மொத்த விக்கெட்டையும் அள்ளினது. ஓகேவா? அப்போ பும்ரா அவங்கள விட சிறப்பாக போடக்கூடியவருங்க. பும்ரா, பிரசித் கிருஷ்ணாலாம் டால் பவுலர். டெஃபினட்டாக வந்துட்டு விக்கெட்டை சுருட்டிடுவாங்கன்னு வைங்களேன், எடுத்துருவாங்க. ஓகே, இந்த சூழலில் அதாவது மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க. பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுறங்கிற மாதிரி 4வது டெஸ்ட்டு ஜெய்ஸ்வாலை எப்படி ஏமாற்றி அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி அவுட் கிடையாதுங்க. அந்த நேதர்லைன் அந்த சிங்கை வந்துட்டு நோபால் போட்டு கம்கம்மாக இருந்துருச்சு. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாருங்க நிதிஷ் ரெட்டியும் சரி, அண்டு வாட்ச் பண்ணி கொண்டிருந்த ட்ரெஸ்ஸிங் ரூமிலிருந்து வாட்ச் பண்ணிய இவரும் யார் கௌதம் கம்பீரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2 விக்கெட்டையும் ICC பார்வைக்கு கொண்டு போனாங்க. அவங்களுக்கு இதில் இல்லீகல் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. சிங்கை வந்துட்டு நோபால் போட்டிருக்காரு. அது யார் ப்ரோ சிங்கம்னா லேதர் லைன். ஓகேவா? லைன் வருது இல்லையா, அதனால தான் சிங்கம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் விக்கெட் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர் ஸ்பீடாக பேட்டை சுற்றிருப்பாருங்க. அந்த ஒய்டு வந்த பவுன்சர் பந்த அது அந்த ஸ்பீடாக சுற்றினது விண்டு வந்து அந்த ஸ்னொக்கோ மீட்டரில் ஸ்பார்க் ஆகிருக்கு. இந்த நடுவர் ஆந்த நடுவர் மூடிட்டு நாட்டை விட்டு தான் கொடுத்தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு காவாலி பைய அவுட்டு கொடுத்துட்டான். இப்படி 2 இல்லீகல் பண்ணி 4வது டெஸ்ட்டை ஜெயிச்சிட்டானுங்க. அதுவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா. அதற்கு தக்க தண்டனை கொடுக்கப்படும்னு ICC அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க இல்லீகல் மூவ் இருக்குன்னு. இன்றைக்கி அதே மாதிரி அதாவது வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனையும் முடிச்சு விட்டு போடணும்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு 65வது ஓவர் பேட் கமின்ஸ் அன்னைக்கு போட்ட மாதிரியே இன்றைக்கும் ஒயிட் பவுன்சர் போட்டார். அவரும் லெக் சைடு சுற்ற ஸ்னிக்கோ மீட்டரில் படவே இல்லை. பாலுக்கும் பந்துக்கும் க்ளோஸுக்கும் 1/2 ஃபீட் இடைவெளியில் இருக்குது. ஆன் த நடுவர் நாட் அவுட் கொடுக்க சேம் பப்பி சேமுங்க. ஜெய்ஸ்வாலுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்தது. இல்லீகல் மூவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாஷிங்டன் சுந்தர் காமாக இருப்பார், ஜென்குரு மாதிரி. அவரே கோவப்பட்டார். அண்டு களத்துக்கு வந்து அந்த நடுவர் ரூமை பார்த்து கௌதம் கம்பீர் தாலிவுனையை வெட்டாம விட மாட்டேன்டான்னு மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் பண்ணார்னு வைங்களேன். பட் இதையும் ICC பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமான டெஸ்ட் ஜெயிச்சால் மட்டுமே WTC ஃபைனல் செல்ல முடியும். இப்படி அநீதி நடக்குது, அதாவது இந்திய மண்ணிலையா நடக்குது? நீங்கள் பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு உங்கள் மண்ணில் நடக்குது, தைரியமாக விளையாட மாட்டீங்களா? ஏன் இந்திய டீமை கண்டு பயப்படுறீங்க? நம்ம சொல்லலைங்க, மைக்கேல் வாகன் இங்கிலாந்து முன்னாள் கேப்டனே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி இவங்க பண்ணாங்கன்னா நடுவரை கூட்டி சேர்த்து விளையாடுறாங்க. கூட்டணி சேர்ந்து விளையாண்டா இந்தியாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது அன்ஃபேராக இருக்குது முழுக்க. டெஃபினட்டாக ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதாவது 11 வீரர்கள் விளையாடல ஆஸ்திரேலியா டீமில், நடுவர்களோடு சேர்த்து 12 வீரர்களாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நடுவரோடு சேர்த்து காலிப்பேலுக அப்படின்னு அவருமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் மீண்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் வாஷிங்டன் சுந்தர் அவுட் இல்லைன்னு தெரிய வந்திருக்குங்க. சேம் டைம் நடுவருக்கும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்துக்கும் டிக்குமுக்கு இருக்குது. எப்படி IPLலாம் அன்பேரை வளைச்சி போடுவான் பார்த்தீங்களா அந்த அம்பானி, அந்த மாதிரி இப்படி ஒரு நகர்வை பண்ணியிருக்கானுங்க. இந்த சுச்சுவேஷனில் அதாவது 4வது டெஸ்ட் ஜெயிச்சாங்க பாருங்கள், அந்த பாயிண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டு பதிவாக போகுதுங்க. அப்படி பதிவானால் இந்தியா ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க 2வது இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பிடித்தால் டைரெக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் சென்று விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு இன்னொரு ரீசன், இன்றைக்கி கவாஜா விக்கெட்டை விடக்கூடாதுன்னா ஆடுகளம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பும்ராவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சார். பும்ராவே ஃபயர் மூட் ஆகிட்டாருங்க, பொங்கிட்டார். அப்போ எந்த அளவுக்கு இவங்க இல்லீகல் மூவ் ஒவ்வொரு நொடியும் பண்ணுறானுங்க. அந்த ரீசனால் தான் ICC மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டானுங்க. இந்த செய்தி அறிந்து அண்ட் இந்திய ஃபேன்ஸும் இந்திய டீமும் செம ஹாப்பியாக ஜோலியாக இருக்காங்க என்றே சொல்லலாங்க. ஓகே, சிட்னியில் நடக்கும் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு பும்ரா வின் பண்ணி கொடுப்பாரா முதல் டெஸ்ட் மாதிரி? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.